வாசிக்கலாம் எடுத்தாங்க. சங்கீதம் 122. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசைவினைக்கான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு ஆட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமில் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் ஆலயத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதர நிமித்தமும் என் சிநேகித நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்றேன். எங்கள் தேவனாய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். ஆண்டவராமே இந்த வசனங்களை நமக்கு ஆசிரியர் கொடுப்பாராக. இந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் போது போட்டுக்கு தாவீது பாடின ஆரோகண சங்கீதம் என்று சொல்லி, சங்கீதம் 120 சங்கீதம் 135 வரைக்கும் 15 சங்கீதங்கள் ஆரோகண சங்கீதங்கள் என்று சொல்லி அழைக்கப்படுது. சங்கீதம் 120 134 வரை நீங்க எல்லாத்துலையும் முன்னாடி பார்த்தீங்கன்னா அது போட்டிருப்பாங்க. ஆரோகணம் என்று சொன்னால் அது அசெண்டிங், அதாவது ஏறுதல் என்று சொல்லி அர்த்தம். அது ஒரு மியூசிக்கல் நோட், கீழ் நோட்ல ஆரம்பிச்சடி மேல் நோட்ல பாடக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடல் உண்மையாவே அந்த எபிரேய மொழியில இது அன்றைக்கு அவங்க இயற்றி பாடிய ஒரு பாட்டு. நமக்கு உரைநடை வடிவத்தில் அது இருக்கு. உண்மையாவே அந்த பாட்டை கேட்டா ரொம்ப நல்லா இருக்கும். தாவீது பாடின ஒரு ஆரோகண சங்கீதம். குறிப்பாக இந்த சங்கீதத்துல 2 முக்கியமான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஒன்று, எருசலேமிலே அவர் கர்த்தரை துதிக்கிறார். இரண்டாவது, எருசலேமுக்காக அவர் ஜெபிக்கிறார். அந்த 2 விஷயங்கள் தான் அவருடைய மனசுல இருக்கு. அதனால அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். நம்முடைய மொழிபெயர்ப்புல கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்லி போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல ஹவுஸ் ஆஃப் த லார்ட்னு போட்டிருக்கு, கர்த்தருடைய வீடு. ஏன்னா தாவீது காலத்துல ஆலயம் கட்டப்படலை. நமக்கு தெரியும் யாருடைய காலத்துல ஆலயம் கட்டப்பட்டுச்சு, சாலமனுடைய காலத்துல ஆலயம் கட்டப்பட்டது. கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்லும் போது அது கர்த்தர் மனிதனை சந்திக்கக்கூடிய ஒரு இடம். நம்ம வேதத்துல பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது, படைப்புல முதலாவது மனிதனை கடவுள் சந்தித்த இடம் தோட்டம். தோட்டத்துலதான் மனிதனோடு கடவுள் பேசினார். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவளோடு கூட உலாவினார். அங்கே ஆதாமும் ஏவாளும் கடவுளோடு நெருங்கிய ஒரு உறவுக்குள்ள இருந்தாங்க. கடவுளுடைய சத்தத்தை அவங்க அனுதினமும் கேட்டார்கள். கடவுளுடைய பிரசன்னத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். ஆனால் பாவத்து நிமித்தமாக அவங்க எல்லாத்தையும் இழந்துறாங்க. அந்த தோட்டத்தை விட்டு அவங்க துரத்தப்படுறாங்க. பிற்பாடு கடவுள் மனிதனை எங்கே சந்தித்தார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம்னா, பலிபீடம். நோவா காலத்துல பார்க்கிறோம், பலிபீடத்தை உண்டாக்கி அங்கே தகன பலிகளை நோவா செலுத்துகிறார். அந்த சுகந்த வாசனையை கர்த்தர் புகழ்ந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அங்கே பலிபீடம் என்று சொன்னால், அங்கே பலிபீடத்துக்கு முன்பாக மனிதன் வரும்போது அங்கே கடவுள் மனிதனை சந்திக்கிறார். பிற்பாடு யாக்கோபை நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு பிரயாணம் பண்ணி போகிறார். வழி பிரயாணத்துல அவர் சோர்ந்து போய் ஒரு இடத்துல அவர் கல்லுல தலையை வச்சு தூங்குறார். அப்படி தூங்கும்போது ஒரு கனவு காண்கிறார். அங்கே வானத்து வரை ஒரு பெரிய ஏணி, தூதர்கள் மேலே ஏறுறாங்க, கீழே இறங்குறாங்க. அவர் முழிச்சு பார்க்கிறாரு. அந்த இடத்துல அந்த கல்லை நினைவு தூணாக வைத்து பெத்தேல் என்று சொல்லி பெயர்த்துக்கிறார். இங்கே மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே இருக்கிறார். ஆகவே மனிதன் பாவத்திலே வீழ்ச்சி அடைந்தாலும் மனிதனோடு தொடர்ந்து கடவுள் இடைப்படுகிறவர்களாக, மனிதனோடு தொடர்ந்து பேசி தன்னை வெளிப்படுத்துகிறவர்களாக கடவுள் செயல்படுகிறார். வரலாறு முழுசும் நம்ம பார்க்கிறோம். அதுல குறிப்பாக இஸ்ரவேல் மக்கள், அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த இஸ்ரவேல் மக்களை, ஒரு குறிப்பிட்ட இன மக்களை தெரிவு செய்து அதன் மூலமாக முழு மக்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம். அதனாலதான் ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். நீ உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய வீட்டையும் உன்னுடைய தேசத்தை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். உன் மூலமாக பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். இஸ்ரேல் மக்கள் மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டுல அநேக இன மக்களை நம்ம பார்க்கிறோம். பெலிஸ்திய மக்கள், பாபிலோனிய மக்கள், யோனா காலத்துல நினிவே மக்கள், எல்லா மக்கள் மத்தியிலையும் கடவுள் செயல்படுகிறார். எல்லாரும் கடவுளுடைய வல்லமையான செயலை பார்க்கிறாங்க. எல்லாரும் கடவுளுக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழக்கூடிய மக்கள் எல்லா இன மக்கள் மத்தியிலும் இருக்கிறாங்க. ராகாப் எரிகோ பட்டணத்துல பார்க்கிறோம். ராகாப் கர்த்தரே தேவன் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னார். இஸ்ரவேலின் தேவனே மெய்யான கடவுள் என்று சொல்லி அவள் அறிக்கையிட்டார்.
அந்த எரிகோ பட்டணத்துல எல்லாரும் அழிக்கப்பட்டாலும் ராகாப் அங்கே அவள் குடும்பம் பாதுகாக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அதே ஆலயம், கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய வீட்டிற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். ஒரு கடவுளுடைய பிள்ளைக்கு உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான சந்தோஷம் எங்க இருக்கு? அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கா? இங்க நம்ம பார்க்கிற ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனா உண்மையாகவே ஒரு இடத்துல இல்ல. தாவீதுடைய அந்த உண்மையான மகிழ்ச்சி கர்த்தர் மீதும் கர்த்தருடைய வார்த்தையின் மீதும் காணப்பட்டது. கர்த்தருடைய வீடு என்று சொல்லும் போது அன்னைக்கு அது ஒரு கூடாரம் தான், கூடாரமா தான் இருந்துச்சு, ஆசரிப்பு கூடாரம். அந்த ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லும் போது அங்கே கடவுள் மனிதனை சந்திக்கக்கூடிய இடம். உடன்படிக்கை பெட்டி அங்க இருக்கு. கடவுளுடைய பிரசன்னத்தின் அடையாளமாக அங்கே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டி இருக்கு. அதையெல்லாம் தாவீது யோசித்து பார்க்கிறார். இது கடவுள் மனிதனை சந்திக்கக்கூடிய இடம். அங்கே போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். ஏனென்று சொன்னால் அங்கே நான் போவேன் என்று சொன்னால் அங்கே நான் என்னுடைய கர்த்தரை சந்திப்பேன், கர்த்தருடைய வார்த்தைகளை நான் கேட்பேன். அங்கே பலிபீடத்திலே என்னுடைய பாவங்களை உணர்ந்து நான் அறிக்கையிட்டு அங்கே பலி செலுத்தக்கூடிய ஒரு நேரம் இருக்கும். அவை இதையெல்லாம் நான் யோசிக்கும் போது எனக்கு அது மகிழ்ச்சியா இருக்கிறது, நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொல்லி தாவீது சொல்றார். கர்த்தருடைய வீடு, இயேசு சொல்றாரு பிதாவின் வீடு. ஆண்டுடைய வீடு எப்படி இருக்கும்? நம்ம எல்லாருக்குமே வீடு இருக்கு, நம்ம எல்லாருக்குமே வீட்டுல இருக்கோம். எங்க நம்ம போனாலும் கடைசி நம்ம வீட்டுக்கு வந்துருவோம். வீடு நம்முடைய நிரந்தரமான இடமா இருக்கு, அது ஒரு நிலையான இடமா இருக்கு, நமக்கு பாதுகாப்பான ஒரு இடமா இருக்கு, அதுதான் நம்ம வாழக்கூடிய இடமா இருக்கு. அதே மாதிரி கடவுள் வாழக்கூடிய ஒரு வீடு, கடவுள் இருக்கக்கூடிய ஒரு இடம் பழைய பாட்டில் நம்ம பார்க்கிறோம். அது குறிப்பா அந்த சீயோன் மலை. இந்த மலையை நான் தெரிவு செய்தேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். இங்கே நான் இருப்பது எனக்கு பிரியம் என்று சொல்கிறார். அந்த இஸ்ரேல் மக்கள் 12 கோத்திர மக்கள் இருக்கிறாங்க, தேசம் முழுசும் அவங்க பரவி இருக்கிறாங்க. ஆனா அந்த மக்கள் எல்லாரும் வருடம் ஒரு முறை அவங்க எருசலேமுக்கு வருவாங்க, கடவுளை நினைவு கூறுவதற்காக. அங்கே குறிப்பாக 3 பண்டிகைகள் சமயத்துல அவங்க கூடி வருவாங்க எருசலேமுக்கு. பஸ்கா பண்டிகை, பிற்பாடு பெந்தேகோஸ்தே பண்டிகை, அதுக்கப்புறம் அது அடிப்பின் பண்டிகைன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கூடார பண்டிகை. இந்த பண்டிகையின் காலங்களில் எல்லாம் மக்கள் எருசலேமுக்கு வந்து அங்கே கடவுளுடைய வல்லமையான செயல்களை அவங்க நினைவு கூறுவாங்க. எப்படி கடவுள் எங்களுடைய முன்னோர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்தார், எப்படி கடவுள் எங்களுடைய முன்னோர்களை எல்லாம் வழிநடத்திட்டு வந்தான்னு சொல்லி கடவுளுடைய வல்லமையான மகத்துவமான செயல்களை அவங்க எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு இடமா அதை கர்த்தருடைய ஆலயம் அல்லது கர்த்தருடைய வீடு, அந்த ஆசரிப்பு கூடாது. நான் மகிழ்ச்சியா இருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று நான் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். இன்னைக்கு 11வது வாரம் சபை கூடி ஆராதிக்க முடியல, 11 வாரம் மக்கள் சர்ச்சைக்கு போக முடியல. ஒரு பாஸ்டருடைய மனைவி சொன்னாங்க, இந்த வசனம் வந்து எனக்கு இப்பதான் ரொம்ப அவனுடைய அர்த்தம் ரொம்ப ஆழமா புரியுது. தாவீது எவ்வளவு சந்தோஷத்தோட அதை சொல்லியிருப்பார். ஏன்னா இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு பழைய ஏற்பாடு காலம் கிடையாது, வார வாரம் சபைக்கு போய் ஆராதிக்கக்கூடிய ஒரு காலம் கிடையாது. அவங்க இருக்கக்கூடிய இடத்துல கடவுளை துதிப்பாங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஆனா எருசலேமுக்கு போவது என்று சொன்னால் அது வார வாரம் போக முடியாது, பண்டிகை சமயத்துல போவாங்க. அதே தாவீதுக்கு மிகுந்த அது மகிழ்ச்சியா இருக்கு, அது சந்தோஷமான ஒரு நேரமா இருக்கு, ஒரு ஃபெஸ்டிவல் மூடு. ஒரு பண்டிகை சமயத்துல மக்கள் எல்லாம் எப்படி சந்தோஷமா இருப்பாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை அவர் சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் அங்கே கர்த்தர் இருக்கிறார். நம்ம பாட்டுல கூட பாடணும், இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிறார், கடவுள் வாசம் பண்ணுகிறார். சமாரிய பெண் ஆண்டவர்கிட்ட கேட்கிறா, நீங்க வந்து எருசலேம்ல கடவுளை தொழுது கொள்ளணும்னு சொல்றீங்க, எங்க முன்னோர்கள் வந்து சமாரியா மலையில தொழுது கொள்ளணும்னு சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் சொல்கிறார், எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம். அப்படிப்பட்ட ஒரு காலத்துலதான் நம்ம இருக்கிறோம். ஆனால் உண்மையாகவே ஆண்டுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கக்கூடிய இடம் எது? உண்மையாகவே ஆண்டுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கக்கூடிய இடமாக முதலாவது நம்முடைய வீடு இருக்கணும், பிற்பாடு நம்ம சபை கூடி வரக்கூடிய இடம் இருக்கணும். இந்த எருசலேம் என்று சொல்லும் போது புதிய ஏற்பாட்டுல அது சபைக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. ஒவ்வொரு ஸ்தல சபையும், ஒவ்வொரு லோக்கல் சர்ச்சும் ஒரு எருசலேம். கடைசி இதனுடைய இறுதி காட்சியை அங்கே யோவான் பார்க்கிறார். அதான் நம்ம வேத படத்துல வாஸ்தவம். புதிய நகரம், ஒரு புதிய நகரம் பரலோகத்திலிருந்து நான் இறங்கி வர கண்டேன், எருசலேம். அந்த நகரத்தினுடைய அற்புதமான காட்சியை அவர் வர்ணிக்கிறார். 12 வாசல் இருக்கு, கிழக்கு பக்கம், மேற்கு பக்கம், வடக்கு, தெற்க, எல்லா பக்கம் 3 வாசல். அந்த 12 விதமான நவரத்தின கற்கள்,
அங்க மிகுந்த பிரகாசம், சூரியன் இல்ல, ஆனா இயேசுவே அந்த ஆட்டுக்குட்டியானவரே அங்கே வெளிச்சமா இருக்கிறார். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அனைவரும் அதற்குள்ளாக பிரவேசிப்பார்கள். இந்த உலகத்து மக்கள் அனைவரும், ராஜாக்கள் முதற்கொண்டு அனைவரும் தங்களுடைய மகிமையை அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே இயேசுவானவர் சிங்காசனத்திலே ராஜாதி ராஜாவாக அவர் வீற்றிருப்பார். அவருடைய மகிமைக்கு முன்பாக எந்த ஒரு மனிதனும் அங்கே நிமிர்ந்து நிற்க முடியாது. அவன் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மகிமை உடையவனாக இந்த பூமியில வாழ்ந்தாலும் சரி, அவர் முன்னாடி போறப்ப அந்த மகிமையை எல்லாம் அவர் முன்னாடி சமர்ப்பிப்பான். அப்படி ஒரு காட்சியை நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 21 நம்ம பார்க்கணும். ஆகவே நம்முடைய இருதயத்தின் நிலையை கூட நம்ம யோசித்து பார்ப்போம். அதில் இந்த இருதயம் எப்பயுமே மகிழ்ச்சியா இருக்காது. அது மூடுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கு. சங்கீதங்கள் முழுவதும் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய சங்கீதங்கள். அங்கே துக்கமா இருக்கும்போது பாடப்பட்ட சங்கீதங்கள் இருக்கு, கடவுளை கேள்வி கேட்கக்கூடிய சங்கீதங்கள் இருக்கு, அவநம்பிக்கையின் நேரங்கள்ல அங்கே பாடப்பட்ட சங்கீதங்கள் இருக்கு. அதே சமயத்துல மகிழ்ச்சியான தருணங்கள்ல, சந்தோஷமான தருணங்கள்ல பாடப்பட்ட பாடல்களும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த சங்கீதம் 122. எல்லா சூழ்நிலைகளிலும் அங்கே உண்மையாகவே கடவுள் இருக்கக்கூடிய இடம் எது என்று சொல்லி நம்ம யோசிப்போம். பரலோகத்தின் முன் ருசியை அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம் தான் கர்த்தருடைய ஆலயம். பரலோகத்தினுடைய முன் ருசியை அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம் தான் கர்த்தருடைய ஆலயம். நம்ம சபை கூடி வரும்போது அதை நம்ம அனுபவிக்கணும். அதை நம்ம மிஸ் பண்றப்ப அது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளோட நம்ம ஒன்று கூடி கர்த்தரை நம்ம ஆராதிப்போம். சங்கீதக்காரனுக்கு இருக்கக்கூடிய அதே உணர்வு ஒவ்வொருடைய கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் இருக்கு. வாங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம், வாருங்கள் என்று சொல்லும் போது தாவீதும் அங்கே மகிழ்ச்சியோடு அவர் சென்று கர்த்தரை ஆராதிக்கிறார் எருசலேம்ல. அடுத்து 2வது வசனம் பார்க்கிற, எருசலேமே அங்க உள்ள போறப்ப உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிடுச்சு. ஏன்னா எருசலேம் மலை மீது கட்டப்பட்ட ஒரு பட்டணம். அதை சுற்றி என்ன இருக்கு? கோட்டை சுவர். அந்த வாசல் வழியா தான் யாருனாலும் உள்ள போகணும். எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசை வினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. எருசலேம் அங்கே ஒரு திட்டம் பண்ணி நன்கு திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு நகரம். அது கடவுளுடைய நகரம், அது கடவுள் வாசம் பண்ணக்கூடிய இடம். அப்படின்னா நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்க்கிறோம். உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எதுக்காக? 4வது வசனத்துல அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாய் கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு. எதுக்கு போறாங்க எருசலேமுக்கு? சும்மா பண்டிகை கொண்டாடி போறது. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்பது, கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு, கர்த்தருக்கு தன்னுடைய நன்றிகளை செலுத்துவதற்கு அங்கே எல்லா ஜனங்களும் போவாங்க. 12 கோத்திர மக்களும் அங்கே போவாங்க. கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு. ஆனா இன்னைக்கு மக்கள் இத ரொம்ப தவறா புரிஞ்சுக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்பது என்று சொன்னால் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஜனங்களை ஆராதனை செய்யும்படி நீ அனுப்பிவிடு. மோசேட்ட ஆண்டவர் பேசுறாரு, பார்வோன் முன்னாடி போய் நீ சொல்லு, என்னுடைய ஜனங்கள் எனக்கு ஆராதனை செய்யும்படி அவர்களை அனுப்பிவிடு. பார்வோன் அனுப்புனாரா? 10 வாதைகளை பார்த்த பின்னாடிதான் அனுப்புறாங்க. அந்த மக்கள் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்க கர்த்தருக்கு எப்படி ஆராதனை செஞ்சாங்க? நம்ம இப்ப செய்யற மாதிரி வார வாரம் அவங்க கூடி அப்படியே ஆராதனை பண்ணாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஆராதனை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அங்கே அது ஆராதனையா இருக்கும். அதுதான் கடவுள் விரும்பக்கூடிய ஒரு ஆராதனை. நம்முடைய வாழ்க்கையே ஆராதனையா இருக்கணும், நம்முடைய வாழ்வே வழிபாடா இருக்கணும். அதுதான் ரோமர் 12:1-2 நம்ம வாசிக்கிறோம். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்படிதான் இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் தெரிவு செய்கிறார், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை அனுப்பிவிடும். ஆனா அந்த மக்கள் முதல் இடத்துல அவங்க செய்தேறாங்க, தோத்து போறாங்க. மோசே சீனாய் மலையில ஏறி ஆண்டோட்ட கட்டளைகளை எல்லாம் பெற்றுக்கொள்கிறார். இங்க கீழே என்ன நடக்குது? கன்றுக்குட்டியை செய்து கன்றுக்குட்டியை ஆராதித்தார். எவ்வளோ பரிதாபமான ஒரு காரியம். அநேக சமயங்கள்ல கடவுளுடைய மக்கள் கூட அதே விதமான தவற செய்யக்கூடியவங்க இருக்கலாம். கர்த்தருக்கு உண்மையாகவே நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அதை தான் நம்ம யோசிப்போம். அதனாலதான் ஆண்டவர் தாவீதை பத்தி சொல்றாரு, அவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். மனுஷிகமா அவருடைய வாழ்க்கையில நிறைய மிகப்பெரிய வீழ்ச்சிகள் தான் வந்துச்சு. ஆனாலும் கடவுள் அவனை மன்னிக்கிறார், மறுபடியும்
அவரை அரவணைக்கிறார். அவர் மனம் திரும்பும் போது மீண்டும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்கிறார். ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தந்தீர் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக தாவீது அங்கே இறுதி வரை காணப்பட்டார். அது மாதிரி எத்தனையோ பேரை நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு கர்த்தருடைய நாமத்தை நம்ம ஸ்தோத்திரிக்கிறது என்று சொன்னால் ஏதோ வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல. அது எல்லா நாளும் எப்பொழுதும் நம்ம கடவுளுக்கு நன்றியுள்ளவங்களாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. நம்ம என்ன செஞ்சாலும் சரி, படித்தாலும் சரி, வேலை செஞ்சாலும் சரி, எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி, அது நம்ம கடவுளுக்கு நன்றியுள்ள எண்ணத்தோடு நம்ம செய்யும் போது அங்கே கடவுள் மகிமைப்படுகிறார். எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த எருசலேமுக்கு போகும்போது அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவங்க எல்லா காரியங்களையும் அங்க யோசித்து பார்க்கறாங்க. கர்த்தர் எப்படியெல்லாம் எங்களை வழிநடத்திட்டு வந்தார். அதில் நம்மளும் கூட ஒவ்வொரு முறையும் நம்ம அதை செய்யறோம். ஒவ்வொரு முறையும் நம்ம கடவுளுடைய நன்மைகளை நம்ம நினைச்சு பார்க்கணும், நினைக்கணும். கடவுள் எப்படிலாம் நமக்கு நன்மைகளை செஞ்சிருக்கிறோம் அப்படி நாம் நினைக்கும் போது கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கு. நன்றி செலுத்தாமல் நம்ம இருக்க முடியாது. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும் எருசலேம். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீடுகள்ல நம்ம அனுதினமும் கடவுளுடைய சமூகத்தில் அமர்ந்து கடவுளுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். நம்முடைய வாழ்க்கை அதை பிரதிபலிக்கணும். நம்முடைய வாழ்க்கையை அதை பிரதிபலிக்கணும். இன்னைக்கு ஸ்தோத்திர படிகள் 1000 சொல்லி ஒரு புத்தகம் போட்டு வைக்கிறாங்க. மக்கள் அதை வாஸ்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டா முடிஞ்சு ஆண்டு ஆசிரியர் நினைக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு மூட நம்பிக்கை. கடவுள் எங்கேயுமே அப்படி சொல்லணும். இல்ல சிலர் எங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு அது எங்களுக்கு உதவியா இருக்கு. கருத்தோட நம்ம சொன்னா தப்பு கிடையாது. ஆனா கருத்து இல்லாம மந்திர சொற்களை போல ஒருவேளை அந்த சிஸ்டம் எங்க இருந்து வந்துச்சு? அது புறவின மக்கள் மத்தியிலிருந்து வரக்கூடிய வந்த ஒரு பழக்கம். அதனாலதான் நம்ம அதை தவறு என்று சொல்லுகிறோம். சில மக்களுக்கு அதை விளங்கிக்க முடியும். நாங்க ஆண்டு ஸ்தோத்திரம் தானே பண்றோம். ஸ்தோத்திர பலிகள் 1000, இன்னொன்னு என்னமோ ஒரு பலிகள்னு சொல்லி இப்ப புதுசா போட்டிருக்காங்க, எனக்கு தெரியல. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், நம்முடைய எண்ணங்களை பார்க்கிறார். நம்முடைய உடலும் உள்ளமும் இணைந்து அங்கே அவருக்கு நன்றி செலுத்தி அவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவர் எதிர்பார்க்கிறார். அதை நம்ம யோசிச்சு பார்க்கிறோம். எருசலேம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஏன் அடுத்து இப்ப எருசலேம்ல போய் தாவீது கடவுளை துதிக்கிறார் கடவுளுடைய மக்களோட சேர்ந்து. அதுக்கப்புறம் எருசலேம்காக அவர் ஜெபம் பண்றாரு. ஏன் அவர் எருசலேம்காக ஜெபம் பண்றாரு? எருசலேம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? படிச்சது ஞாபகம் இருக்கா? சண்டே கிளாஸ்ல எருசலேம் ஆடாவாசனம் வாசிங்க. அதை பார்த்து நம்ம முடிச்சோம். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சிரித்திருப்பார்கள். டிஃபரன்ஸ் சொல்லிட்டான். என்ன அர்த்தம்? சமாதானம். சமாதானத்துக்கே சமாதானமா? எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னா அப்படிதான் கேள்வி வருது. சமாதானத்துக்கே சமாதானமா? எருசலேம் என்று சொன்னால் சமாதான நகரம் என்று சொல்லி அர்த்தம். ஆனா வரலாற்றுல பார்க்கும்போது அந்த நகரம் எப்போதும் சமாதானமா இருந்ததா நம்ம பார்க்கவே முடியல. ஆண்டவர் யோசுவாட்ட கட்டளை இடுகிறார், நீங்க போய் கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. கிட்டத்தட்ட 7 இன மக்கள் அந்த கானான் தேசத்துல இருக்கிறாங்க. ஏத்தியர், எபூசியர், எமோரியர், கானானியர் சொல்லி ஒரு 7 விதமான மக்கள். எல்லாரோடையும் போய் சண்டை போட்டு அவங்களெல்லாம் அடிச்சு துரத்தி அந்த நிலப்பகுதிகளெல்லாம் அவங்க பிடிக்கிறாங்க. அப்படிதான் கானான் தேசத்தை அவங்க சுதந்திரிக்கிறாங்க. அப்படி அவங்க யோசுவா காலத்துல அவங்க எருசலேமை பிடிக்கல. எருசலேம் மலை மேல இருக்கு. அது அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அது மிகுந்த வலிமை வாய்ந்த ஒரு பட்டணமா, யாரும் ஈஸியா அங்க போக முடியாது. அப்படி ஒரு பட்டணமா அது இருந்துச்சு. நியாயாதிபதிகள் காலத்துல அப்பயும் எருசலேமை யாரும் பிடிக்க முடியல. அப்பயும் அது அந்நியர்கள் கையில தான் இருக்கு. அதுக்கப்புறம் இஸ்ரவேலின் முதல் மன்னன் சவுல், அவருடைய காலத்துல அப்பயும் எருசலேம் யார் கண்ட்ரோலுக்கு வரல, இஸ்ரவேலுடைய கண்ட்ரோலுக்கு வரல. பிற்பாடு தாவீதுடைய காலத்துலதான் அவர் முதலாவது எபிரோனியை மையமாக வைத்து 3 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார். அப்பதான் அவர் எருசலேமின் மீது யுத்தம் பண்ணி எருசலேமை அவர் சுதந்திரிக்கிறார், வெற்றி பெறுகிறார். எருசலேம் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. அதுக்கப்புறம் தான் எருசலேம்ல அவர் 33 ஆண்டுகள், மொத்தம் 40 வருஷம்
ஆட்சி செய்யறாங்க. தாவீதுடைய காலத்துலதான் எருசலேம் அவங்களுடைய கையில வருது. அந்த எருசலேமை குறித்து தான் ஆண்டவர் மறுபடியும் பேசுறார். எருசலேமை மையமாக வைத்துதான் யூத மன்னர்கள் எல்லாம் ஆட்சி செய்யறாங்க. ஆனா தாவீதுக்கு அப்புறம் சாலமோனுக்கு அப்புறம் ராஜ்யம் ரெண்டா பிரியுது. இங்கிட்ட எருசலேமை மையமாக வைத்து யூத மன்னர்கள் ஆட்சி பண்றாங்க. வடபகுதியில சமாரியாவை மையமாக வைத்து அங்கிட்டு வேற மன்னர்கள் ஆட்சி பண்றாங்க. சமாதானத்தை பார்க்க முடியல. எப்பயுமே எருசலேமின் மீது சுற்றி இருக்கக்கூடிய இன மக்கள் போர் தொடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அங்க எருசலேமில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆண்டவர் தொடர்ந்து தன்னுடைய தீர்க்கதரிசிகள் மூலமா பேசிட்டே இருந்தார். நீ உண்மையுள்ள நகரம், ஏசாயா காலத்துல தான் ஆண்டவர் பேசுறார். உண்மையுள்ள நகரம் எப்படி மாறி போயிடுச்சு. அங்க இருக்கக்கூடிய மக்கள், அதை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 1 21. ஏசாயா 1:21. உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று. அது நியாயத்தால் நிறைந்திருந்தது, நீதி அதில் குடிக்கொண்டிருந்தது. இப்பொழுதோ அதன் குடிகள் கொலைபாதவர். 23. உன் பிரபுக்கள் முரடரும் திருடரின் தோழருமாய் இருக்கிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவரும் பரிதானத்தை விரும்பி கைக்கூலியை நாடி செல்கிறான். சிக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விசாரியார்கள். விதவையின் வழக்கு அவர்களிடத்தில் ஏறுகிறதில்லை. அந்த எருசலேமை குறித்து தான் நாங்க ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். உண்மையில நாங்க எப்படி மாறி போச்சுப்பாரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் கொலைபாதகர், பிரபுக்கள் முரடர், திருடர், அப்புறம் ஆசாரியர்கள் அவங்க பரிதானத்தை விரும்புகிறார்கள். திக்கற்ற பிள்ளை நியாயத்தை விசாரிக்க மாட்டார்கள். இப்படி மாறி போயிடுச்சு. ஒரு மன்னன் அங்கே நல்ல ஆட்சி செய்யும் போது தாவீதை போல அவங்க கர்த்தருடைய வழியில நடந்தான் என்று சொல்லி அங்கே 4 ராஜாக்கள் புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. ஆனா 1-2 விரல் விட்டு எண்ணக்கூடிய ராஜாக்கள் தான் அப்படி ஆட்சி பண்ணாங்க. தாவீது, அதுக்கப்புறம் யோசபாத் என்று சொல்லி ஒரு மன்னர் வராரு. அப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய மன்னர்கள் தான் மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்குறாங்க. ஆனா பெரும்பாலும் எல்லா மன்னர்களும் அங்கே கடவுளுக்கு விரோதமான ஒரு ஆட்சியை தான் கொடுத்துட்டே இருக்கு. ஆகவே எருசலேமின் சமாதானத்துக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேம்ல தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்கள் அங்கே வைக்கப்பட்டது. சிங்காசனங்களாய் நியாயசனங்கள் அங்கே வைக்கப்பட்டது. அங்கே மேசியாவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் அங்கே முன்னுரைக்கப்படுது. தாவீது ஆண்டு நேரடியா பேசுறார். உன்னுடைய சந்ததியிலே ஒருவர் தோன்றுவார், உன்னுடைய வீட்டை அவர் கட்டுவார், உன்னுடைய சிங்காசனம் என்றென்றைக்குமாக நிலைத்திருக்கும் என்று சொல்கிறார். அதே விதமாக ஆண்டவர் செய்தார். அவருடைய சந்ததியில அந்த இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த காரியங்கள் எல்லாம் அங்கே நிறைவேறுகிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த மெய்யான சமாதானம் எருசலேமுக்கும் முழு உலக மக்களுக்கும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு முழுமையான ஒரு படத்தை தான் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு மாடர்ன் எருசலேம் இருக்கு. இன்னைக்கு மக்கள் யோசிக்கிறாங்க, எருசலேம்கா இப்ப இருக்கக்கூடிய எருசலேம்கா நம்ம ஜெபம் பண்ணணும் போல, இப்ப இருக்கக்கூடிய எருசலேம்கா நம்ம ஜெபம் பண்ணணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா உண்மை அது அல்ல. ஆண்டவர் எல்லாத்தையுமே அங்க மாத்திட்டார். எருசலேம் என்று சொன்னா அதுக்காக நம்ம அந்த வேத பாடத்துல 21 நம்ம வாசம். புதிய எருசலேம். கடவுள் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் அல்ல, அவர் மக்கள் மத்தியிலே வாசம் பண்ணார். ஆனால் ஒரு இடத்தை அவர் தெரிவு செய்தார், ஒரு மக்களை அவர் தெரிவு செய்தார். அதன் மூலமாக முழு உலக மக்களுக்கும் அவர் தன்னை கொண்டு போகணும்னு சொல்லி யோசித்தார். அதை எல்லாமே அவர் செஞ்சு முடிச்சிட்டார். எல்லாவற்றையும் அங்கே இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் நிறைவேற்றி முடித்து விட்டார். அங்கே இயேசுவானவர் அங்கே சிலுவையில எல்லாவற்றின் மீது வெற்றி சிறந்தவராக அவர் சிங்காசனத்திலே பிதாவின் வலது மாசத்துல அவர் வீற்றிருக்கிறார். இப்ப நம்ம திருச்சபையை பார்க்கணும். அவர் கட்டின அந்த திருச்சபை, அந்த திருச்சபைக்குள்ள இன்னைக்கு சமாதானம் இருக்கா? திருச்சபைக்குள்ள சமாதானம் இருக்கா? அப்ப அந்த சமாதானத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். சபைக்கு போய் கடவுளை துதிப்பது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி திருச்சபையினுடைய சமாதானத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டியதும் முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பாட குறிப்பை நம்ம இங்க பார்க்கிறோம். தாவீது அதை செய்கிறார். எருசலேம் அது கடவுளின் நகரம் உண்மைதான். அங்கே கடவுளுடைய வீடு ஆசாரிக்கு கூடாரம் அங்கே இருந்தது உண்மைதான். பிற்பாடு சாலமோன் காலத்துல ஆலயம் கட்டப்பட்டது உண்மைதான். கடவுள் அங்கே இருந்தார், மக்களோடு இடைப்பட்டார், கடவுளுடைய வார்த்தையை மக்கள் கேட்டாங்க, எல்லாமே உண்மைதான். ஆனாலும் அது அநேக சந்தர்ப்பங்களை சமாதானம் இழந்து காணப்படும். அந்த மக்கள் பாவம் செய்யும் போது ஆண்டவர் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கிறார்.
70 ஆண்டு காலமாக பாபிலோன்ல போய் மக்கள் இருக்கிறாங்க. அவங்க ஆலயத்துக்கு போக முடியல, ஆண்டவரை துதிக்க முடியல, கடவுளுடைய வார்த்தையை கேட்க முடியல. அங்கே இருக்கக்கூடிய அந்நிய மக்கள் உங்க கடவுளுடைய அந்த சங்கீதங்களை, சீயோனின் கீதங்களை நீங்க பாடுங்க, ஏன்னா அந்த பாட்டு கேட்கறதுக்கு அவ்வளவு இனிமையா இருக்குமா, நீங்க அதை பாடுங்க, நாங்க கேட்கிறோம்னு சொல்லி கேட்டப்ப சங்கீதம் 137 நினைக்கிறேன். பாபிலோன் ஆடுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து சீயோனை நினைத்து அழுதோம். கர்த்தருடைய பாட்டை நாங்க எப்படி அந்நிய தேசத்துல பாட முடியும்? ஏன்னா அந்த பாடுகள் எல்லாம் கடவுளுடைய மகத்துவமான வல்லமையை, கடவுளுடைய மகா பெரிய அந்த பராக்கிரமத்தை வெளிப்படுத்தக்கூடிய பாடல்கள். அதை பாடினா மக்கள் எங்களை தேடி பண்ணுவாங்களே, ஆனா உங்க கடவுளை பத்தி நீங்க எப்படி பாடுறீங்க, ஆனா நீங்க எங்க இருக்கீங்க, சிலை இருக்கிற இருக்கீங்க, எங்களுக்கு கீழே அடிமைகள் அனுப்பியிருக்கீங்க. இதே விதமான ஒரு நிலைக்குள்ளதான் இன்னைக்கு சபையும் நம்மளும் கூட காணப்படும். நம்முடைய ஆண்டோட எவ்வளவு பெரியவர் சொல்லி நம்ம யோசிக்கிறோம், பாடுறோம், ஆனா அந்த ஆண்டுடைய வல்லமைய மகத்துவத்தை நம்மளால கண்கூடா இப்ப பார்க்க முடியுதா? இந்த கொரோனா மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா உலகம் முழுசும் எல்லாரையும் அச்சுறுத்திருக்கு. ஆனா யாராவது ஒருத்தவங்க அதுக்கு எதிராக சவால் விட்டு இன்னைக்கு பேச முடியுதா? சுகமளிக்கக்கூடிய ஊழியர்கள் எத்தனையோ பேர் நம்ம டிவியில பாக்குறோம். கடவுள் இந்த கொரோனாவை ஒரு நோயாளியை என்கிட்ட கொண்டாங்கப்பா, அந்த சுகமளிக்கிறத நாங்க எங்களுடைய ஆண்டுடைய வல்லமையை நாங்க காட்டுறோம்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுதா? அவர்களை குறை சொல்வதற்காக இல்ல, சிந்திப்பதற்கான ஒரு கேள்வியை கேட்கும். நம்முடைய ஆண்டவர் வல்லமையில குறைஞ்சு போயிட்டாங்க, நம்முடைய ஆண்டவர் மகத்துவத்துல குறைஞ்சு போயிட்டாங்க. இப்ப கிட்டத்தட்ட 11 வாரமா எல்லா சபையும் மூடப்பட்டிருக்கு, எல்லா ஆலயங்களும் மூடப்பட்டிருக்கு. அங்க ஆண்டவர் வருத்தப்படுறாரு, ஐயோ பிள்ளைதான் என்னை ஆராதிக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. சபைக்குதான் மக்கள் போய் ஆராதிக்கலாம், ஆனா மக்கள் அவங்க இருக்கிற இடத்துல இருந்து ஆராதனை பண்றாங்க. கடவுளுக்கு ஏறெடுக்கப்படக்கூடிய அந்த ஆராதனையை ஒருபோதும் பிசாசானவன் தடுத்து நிறுத்த முடியாது. ஏதோ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி கேருபீன்களும் சேராபீன்களும் அவர் ஓயாமல் துதித்துட்டு. ஆகவே நமக்கு இடம் முக்கியம் கிடையாது, நாள் முக்கியம் கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை தான் அவரை துதிக்கணும் ஆராதிக்கணுங்கிற விஷயம் கிடையாது. எல்லா நேரமும் எல்லா இடங்களிலும் நம்ம அவரை துதிக்க முடியும், எல்லா இடங்களிலும் நம்ம அவரை ஆராதனை செய்ய முடியும். அந்த காரியத்தை மீண்டும் ஒரு முறை இந்த கொரோனா காலத்துல ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்தி இருக்கிறார். நம்ம உண்மையாகவே அவருடைய பிரசன்னத்தை நம்ம தேடுகிறோம். அவருடைய பிரசன்னம் உண்மையாகவே நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும். நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஒரு பிடிச்ச ஒரு சினிமாவை பாக்குறப்ப நம்ம ரொம்ப சந்தோஷமா பாக்குறோம். ஒரு ஃபுட்பால் மேட்ச் நம்ம பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா நம்ம பாக்குறோம். நம்முடைய மனசுக்கு ஒரு பிடிச்ச விஷயங்கிறப்ப நம்முடைய மனம் நம்முடைய உடல் எல்லாம் இணைந்து அதுல மிகுந்த மகிழ்ச்சியை நம்ம அதை ரொம்ப இன்வால்வ் பண்ணிடுறோம். நம்ம அதே மாதிரி கடவுளை நம்ம ஆராதிக்கிறோம், அதே மாதிரி கடவுளுக்கு நம்ம நன்றி செலுத்துறோம். ஒவ்வொரு முறையும் அதை நம்ம யோசிப்போம், அதை நம்ம சீர்தூக்கி பார்த்து நம்ம அதை சரி செய்யும். இங்க தாவீது அதை தான் அங்கே செய்கிறார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன போது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். கடவுளை துதிப்பதுதான் அவருக்கு மகிழ்ச்சி. கர்த்தரிலும் கர்த்தருடைய வார்த்தையிலும் அவர் கர்த்தருடைய ஆலயம் சொன்னா இடம் கிடையாது. அவங்களுக்கும் தாவீதுக்குமே அந்த புரிந்து கொள்ளுதல் இருந்துச்சு. ஏன்னா அவர் சவுலுக்கு பயந்து வனாந்தரத்துல ஓடும் போதும் அவர் கடவுளுடைய பிரசன்னத்தை அனுபவித்தார் எல்லா இடங்கள்லையும். இன்னைக்கு அமெரிக்க ஜனாதிபதி பாத்தீங்கன்னு சொன்னா, அமெரிக்கால நடக்கக்கூடிய கலவரத்தினால அவர் பதுங்குகுழியில போய் எத்தனையோ மணி நேரம் இருந்தார். நியூஸ்ல நீங்க கேட்டிருக்கீங்க. பதுங்குகுழியில போய் உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய யுத்தம் வந்தால், ஒரு பாதிப்பு வந்தால் அதுல இருந்து தலைவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு பெரிய அணு ஆயுதம் போட்டாலும் சரி, அவங்க அந்த பாதிப்பு ஏற்படாதபடி பூமிக்கடியில எத்தனையோ அடி ஆழத்துல அவங்க அந்த பாதுகாப்பான இடத்த உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ரொம்ப பிரம்மாண்டமா கட்டி வச்சிருக்கிறாங்க. எத்தனையோ மக்கள் எத்தனையோ நாட்கள் அங்க உயிர் வாழ முடியும், அதுக்கான எல்லா விதமான ஆயத்தங்களையும் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. தாவீது சொல்றாரு, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கேயே இருக்கிறீர், நான் பாதாளத்துல போய் நீ படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயே இருக்கிறீர். கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறார். மனுஷன் யோசிக்கிறான் அங்க போனா நம்ம தப்பிச்சுக்கலாம்னு சொல்லி, எங்க போனாலும் தப்பிக்க முடியாது. கடவுள் உண்டாக்கிய இந்த உலகம் அவருடைய வார்த்தையினால இது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டது. நம்ம வாழக்கூடிய இந்த உலகம், இந்த வானம், இது அக்கினியினாலே அழிந்து போகும் என்று சொல்லி பேதுருல நம்ம வாசிக்கிறோம். புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும். இல்ல நம்முடைய நம்பிக்கை என்ன?
உலக மக்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு புதிய எருசலேம் அது பரலோகத்திலிருந்து இறங்கி வரும். அந்த புதிய எருசலேம்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் யாரும்? அந்த திருச்சபையின் மக்கள், கடவுளுடைய மக்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட மக்கள். அந்த எருசலேமை குறித்த அந்த முழுமையான காட்சியை வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த புதிய எருசலேம், அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் இருந்த அந்த நிஜமான எருசலேம், அதை குறித்ததான அந்த காரியங்களை புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்யுது. உண்மையாகவே அங்க மக்கள் வாழ்ந்தாங்க, இப்பயும் அங்க மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அதனுடைய சமாதானம் என்று சொல்லும்போது அந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த சமாதானம் சொல்லி நம்ம அர்த்தம் எடுத்துக்கொள்கிறோம். எல்லாருடைய சமாதானம். அதுக்காக நம்ம என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணணும். சமாதானத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும்னு சொன்னா முதலாவது அந்த சமாதானத்தை நான் அனுபவிக்கணும். அந்த சமாதானத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கும் கடவுளுக்குள்ள அந்த உறவு சரியா இருக்கும். எனக்கும் கடவுளுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு சீராக இருக்கும் என்று சொன்னால் எப்போதும் அந்த சமாதானம் என்னுடைய இருதயத்தில் இருக்கும். எல்லா புத்திக்கு மேலான அந்த தெய்வ சமாதானம் என்னுடைய இருதயத்திலே ஆளுகை செய்யும். அப்ப சக மனிதர்களோடு, குடும்பத்துல கணவன் மனைவியோட, பெற்றோர் பிள்ளைகளோட அந்த சமாதான குறைவு ஏற்பட்டதை நம்ம பார்க்கிறோம். சபைகளை நம்ம அதை பார்க்கிறோம். சபைகளை இன்னைக்கு அடிப்படை சண்டையை நம்ம பார்க்கிறோம். சபைகளினுடைய சமாதானத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். இயேசு ஜெபம் பண்ணார், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவங்க எல்லாம் ஒன்றாய் இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். யோவான் 17 இயேசு அன்னைக்கே ஜெபம் பண்ணார் சீசர்களுக்காக. அதே ஜெபத்தை தாவீது ஜெபம் பண்ணார். நம்மளும் அந்த ஜெபத்தை பண்ண வேண்டியது அவசியம். எருசலேமின் சமாதானத்துக்காக, திருச்சபையின் சமாதானத்துக்காக. ஏனென்று சொன்னால் சபை நன்றாக இருக்கும்போதுதான் இந்த உலக மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அந்த எருசலேமை நேசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொன்னா சபையை நேசிக்கிறவர்கள் பாக்கியவான். சபைக்கு நன்மை உண்டாக நான், எருசலேமுக்கு நன்மை உண்டாக நான் தேடுவேன் என்று சொல்கிறார் தாவீது. ஏனென்று சொன்னால் கடவுள் அங்கே வாசம் பண்ணுறார். நாம் அந்த காரியங்களை யோசிப்போம், கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். நம்முடைய வார்த்தைகளுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீ எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறே, கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராக எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன். எங்களுடைய உள்ளத்திலே நீ வாசம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, நாங்கள் எங்கே கூடினாலும் அங்கே நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். இதுவரை இந்த வேளையிலே எங்கள் மத்தியில் நீ இருக்கிறேன். நன்றியோடு மை துதிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். நாங்கள் சிந்தித்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எப்போதும் நாங்கள் உம்மை துதிக்கக்கூடிய மக்களாக, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக, எங்களுடைய வாழ்விலே நீ செய்த எல்லா காரியங்களையும் நாங்கள் நினைத்து பார்த்து உமக்கு நாங்கள் நன்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களாக வாழ கர்த்தர் எங்களை பலப்படுத்தும். உடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தாவீது எருசலேமிலே உம்மை துதித்ததைப் போல ஆண்டவரே, நாங்கள் அனுதின வாழ்விலே ஒவ்வொரு நாளும் உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க, உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டும். அது தாவீது எருசலேமுக்காக ஜெபித்ததைப் போல நாங்களும் தகப்பனே சமாதானத்துக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய குடும்பத்தின் சமாதானத்துக்காக, எங்களுடைய பிள்ளைகளின் சமாதானத்துக்காக, ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையின் சமாதானத்துக்காக நாங்கள் செலுத்தோம். உலக நாடுகளின் சமாதானத்திற்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, நீரே சமாதான கர்த்தர், நீரே அந்த சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக அந்த சிலுவையிலே நீ மரித்தீரின் சொல்வதத்திலே வாசிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய அந்த சிலுவையின் வல்லமை, ஆண்டவருடைய வீழ்த்தலின் வல்லமை வெளிப்படும்படியாக உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, நாங்கள் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக தொடர்ந்து முன்னேறி செல்ல கர்த்தர் எங்களை பலப்படுத்தும். உம்மையும் உம்முடைய வார்த்தையும் உம்முடைய திருச்சபையை நாங்கள் நேசிக்கிறவர்களாக தொடர்ந்து முன்னேறி செல்ல கர்த்தர் எங்களை பலப்படுத்தும். உம்முடைய வார்த்தையை தொடர்ந்து எங்களுக்கு ஆசீர்வதித்தாலும் மீதியான வேளையிலே உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாவனையும் ஆமென்.